ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பொங்கலுக்கு க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. 2 நாளைக்கு முன்னாடியே வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் மட்டும் போகி அன்னைக்கு நாள் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஏன்னா போகி அன்னைக்கு சாமி கும்பிடுவேன். சரி நாள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக போகி அன்னைக்கு நாள் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு கபோர்டில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பாட்டில்லாம் கழுவுறதுக்காக எடுத்து வச்சாச்சு. எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கபோர்ட்லாம் ஒரு ஈர கிளாத்து இல்லைன்னா வைப்ஸு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க பாட்டில்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஸ்டோர் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் வச்சுட்டேன். கொஞ்சம் இன்னும் டப்பாலாம் கழுவ வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் காய வேண்டியது இருந்துச்சு. காஞ்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும். எல்லாம் கபோர்ட்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுப்பும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போகி அன்றைக்கி சாமி கும்பிடுவோம். அதனால் சமைக்கிறது நாளே சமைக்கிறதுக்கு அடுப்புலாம் தொடச்சி வச்சுட்டேன். அப்புறம் பாட்டில்லாம் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா அந்த உப்பு கொட்டி வைக்கிற ஜாடி இதெல்லாம் நல்லா துடைச்சிட்டு உப்பும் கொட்டி வச்சுட்டேன். அப்புறம் எண்ணெய் கூஜெல்லாம் கழுவிட்டு அதுலேயும் எண்ணெய்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுவும் வச்சாச்சு. இந்த ஒரு ட்ரே மட்டும் அடுப்புக்கிட்டேயே வச்சுப்பேன். இதில் உப்பு, சர்க்கரை, அப்புறம் எண்ணெய், பொடி, நெய், பெருங்காயத்தூள், அதாவது நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரே அடுப்புக்கிட்டேயே வச்சு அதில் வச்சுப்பேன். அஞ்சரை பெட்டியும் அதுக்கு கீழே ஒரு ட்ரா இருக்குது, அதில் வச்சுப்பேன். இந்த மாதிரி தான் நான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. போகி அன்னைக்கு நாள் வீடுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பெருசாக ரொம்ப க்ளீன் பண்ணுற வேலை இல்லை. அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இப்போ ஆயுத பூஜைக்கெலாம் க்ளீன் பண்ணதுனால ரொம்ப க்ளீன் பண்ணுற வேலை இல்லை. கொஞ்சமாக தான் இருந்துச்சு. எல்லாம் பண்ணி முடித்தாச்சு. அடுத்த நாள் காலையில் போகி அன்னைக்கு ஸ்கூல் ஆஃபீஸ் இருந்துச்சு. பசங்க ஸ்கூலுக்கு பசங்களோட பேக்கிங், டிஃபன் பாக்ஸ் பேக்கிங் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஸ்கூலுக்கு பசங்க சீக்கிரமாகவே இப்போலாம் போயிடுறாங்க. 5:40க்கு பஸ்ஸு, அப்புறம் 6:05க்கு பஸ்ஸுன்றதுனால போயிடுறாங்க. இது ஹஸ்பண்ட்க்கு மட்டும் பேக் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா பாஸ்தா பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு தக்காளி சாதம், ரைத்தா, ஆம்லேட் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெரியும் கிரேப்ஸும் வச்சு விட்டுட்டேன். பசங்களுக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்து விட்டுருந்தேன். பாஸ்தாவும் ஃப்ரூட்ஸும் தான் பசங்களுக்கு கொடுத்துருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்டும் கிளம்புனதுக்கப்புறமா போகி அன்னைக்கு சாயங்காலமாக சாமிக்கு படைக்கிறதுக்காக வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு காய் என்னென்ன சமைக்க போகிறோனோ அந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். புழுங்கல் அரிசியில் ஒரு கொழுக்கட்டை பண்ணுவோம். இது பொங்கல் அன்னைக்கு பண்ணுவோம். இது அம்மா வீட்டு சைடு ஊரில், எங்கள் ஊரில் பண்ணுவாங்க. போகி அன்னைக்கு இந்த கொழுக்கட்டை போகி அன்னைக்கு தான் பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்திக்கு கூட அந்த பூர்ணம் கொழுக்கட்டை, இந்த கொழுக்கட்டை பண்ணுவோம். ஆனால் மெயினாக இந்த கொழுக்கட்டை நாங்கள் போகி அன்னைக்கு பண்ணுவோம். அந்த கொழுக்கட்டைக்கு அரிசி ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு உலலாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரசத்துக்கு புளி உரைச்சிட்டு அந்த புளி தண்ணியிலே தக்காளி, அப்புறம் பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையால் கரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு வரமிளகாய் போட்டு ரசத்தையும் தாளிச்சிட்டேன். இந்தாண்ட பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக பாசிப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய், கேரட் பீன்ஸும் சேர்த்துக்க வேண்டியதான். அதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு காய் வேகிற வரைக்கும் விட்டுடலாம்.
அதுக்கப்புறமா வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியலும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்தாண்ட அப்படியே வந்துட்டு சாதத்துக்கு வந்துட்டு ஒலை வச்சுருக்கேன். அப்புறம் பாயாசம் பண்ணுறதுக்கும் வந்துட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன். ரசம் வந்து வச்சு முடித்ததும் வந்துட்டு அதே கடாயில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை தழை, தக்காளி, பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் வந்து சேர்த்துட்டு லைட்டாக வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் வந்துட்டு சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து மசாலாவை வந்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கிட்டோம். காய் வந்துட்டு என்னென்ன வந்து கட் பண்ணியிருக்கேன்னா பீன்ஸ், கேரட், அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் 5 காய் வந்துட்டு இன்றைக்கி எடுத்திருக்கேன். காய் வந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு காய் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு வேக வச்சிருந்த பருப்பை வந்து நல்லா மசிச்சுட்டு வந்துட்டு சேர்த்துக்குவேன். பருப்பும் தண்ணியும் வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா புளி தண்ணியை வந்து சேர்த்துப்பேன். புளி தண்ணியும் வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு சாம்பார், ரசம் வந்துட்டு நான் பண்ணுவேன். அப்புறம் அப்படியே வந்துட்டு இந்தாண்டு வந்துட்டு பாயாசமும் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. சமைச்சு முடிச்சுட்டேன். எல்லோரும் ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 மணிக்கு மேலே வந்துட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தான் வந்து போகி அன்றைக்கி வந்துட்டு சமைச்சு சாமி கும்பிடுவோம். சாம்பார், ரசம், பருப்பு, சாதம், அப்புறம் வடை, பாயாசம், பொரியல், ஒரு வகையான பொரியல் இல்லை 2, 3 நமக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம சமைச்சிக்கலாம். அப்புறம் இந்த புழுங்கலரிசி கொழுக்கட்டை, அப்புறமா வந்துட்டு கலசம் மாதிரி வந்துட்டு சொம்பில் தண்ணி வச்சு வேப்பங்கொத்தெல்லாம் வந்து வச்சுட்டு வெள்ளை நூலில் வந்து மஞ்சள் தடவி, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை நூல் கணக்கு பண்ணி மஞ்சள் தடவி சாமி கும்பிடுவோம். படையெல்லாம் போட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு சாமி கும்பிடுவோம். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அந்த கயிறுலாம் வந்து கட்டிட்டு சூரியன் பொங்கல் வச்சு வந்துட்டு சூரியன் பொங்கல் வந்துட்டு சாமி கும்பிடுவோம். போகி அன்னைக்கு இந்த மாதிரி தான் வந்து சாமி கும்பிடுவோம்.